ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தேவனுடைய வார்த்தை அப்போஸ்தலனாகிய பவுல் கொலேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 27வது வசனம். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே இருக்கிறார். கிறிஸ்துவானவர் நமக்குள்ளே இருக்கிறார். கிறிஸ்துவானவர் நம்முடைய இருதயத்திற்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார் என்பதை நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இயேசு கிறிஸ்து எனக்குள் வாசம் பண்ணுகிறார், எனக்குள் வாழ்கிறார் என்பதை நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவனுள்ளதாய் இருக்கும். ஒரு மனிதனுக்குள் இயேசு இருக்கிறார் என்பதை, இயேசு எனக்குள் இருக்கிறார் என்பதை நான் கண்டுபிடிக்கக்கூடிய ஒன்று, இயேசு கிறிஸ்து எனக்குள் இருந்தால் என்னுடைய இந்த சரீரமானது பாவத்திற்கு மரித்ததாக, பாவத்தின் காரியங்களுக்கு மரித்ததாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இயேசு எனக்குள் இருக்கிறார் என்றால் என்னுடைய சரீரம் பாவத்திற்கு விலை போகாது, பாவத்திற்கு இசைந்து போகாது. இயேசு கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார் என்றால், தேவனுடைய ஆவி எனக்குள் இருக்கிறது என்றால் என்னுடைய சரீரம் பாவத்திற்கு ஒரு நாளும் துணை போகாது. என்னுடைய சரீரம் நீதி, என்னுடைய சரீரம் பாவத்திற்கு மரித்ததாயிருக்கும். கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார் என்றால் என்னுடைய சரீரம் பாவத்திற்கு உரமிடாது. கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார் என்றால் என்னுடைய சரீரமானது பாவத்தின் காரியத்திற்கு மரித்து போனதாயிருக்கும். பாவத்தின் காரியங்களிலே அது அடக்கம் பண்ணப்பட்டதாய் இருக்கும். கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார் என்றால் நீதியின் காரியங்களில், நீதியின் நிமித்தமாக அது ஜீவனுள்ளதாயிருக்கும். நீங்க உங்க வாழ்க்கையில கண்டுபிடிங்க. உங்க சரீரம் பாவத்தை தேடி போகுதா? உங்க சரீரம் பாவ காரியத்திற்கு துணை நிற்கிறதா? உங்க சரீரம், உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய செயல்பாடுகள், உங்கள் இருதயத்தின் நினைவுகள் பாவ காரியத்தின் மேல் விருப்பம் உள்ளதாக இருக்கிறதா? அல்லது பாவ காரியங்கள் வரும் பொழுது அந்த இடத்துல இருந்து நீங்க ஸ்கிட்டாகி, அந்த எண்ணங்களில் இருந்து நீங்கள் ஸ்கிட்டாகி விலகி தேவனை நோக்கி வருகிறீர்களா? பரிசுத்தத்திற்கு மேல் பரிசுத்தத்தை நீங்கள் வாஞ்சிக்கிறீர்களா? அல்லது பாவத்தை இன்னும் வாஞ்சித்து கொண்டிருக்கிறீர்களா? உங்க எண்ணத்துல, உங்க நினைவுல நீங்க பாவத்தை வாஞ்சித்து கொண்டிருப்பீர்களா என்றால், பாவ நினைவுகளுக்குள், பாவ கற்பனைக்குள் நீங்கள் வாழ்வீர்கள் என்றால், நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இல்லை, நீங்க இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இல்லை. அதே நேரத்தில் பாவ எண்ணங்கள் வரும்பொழுது உடனடியாக தேவன் பக்கமாய், தேவ வார்த்தையின் பக்கமாய், தேவ பிரசன்னத்திற்கு பக்கமாக திரும்பி தேவனுடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து அந்த எண்ணங்களில் இருந்து விடுதலை அடைவதற்கு நீங்கள் ஜெபிக்கிறீர்கள் என்றால், கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள்ளாக உலாவி கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவானவர் உங்களுக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆகவே தான் உங்களுக்குள்ள அந்த பாவ எண்ணங்கள் வரும்பொழுது உடனே கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள் எழுப்பப்பட்டு அந்த பாவ எண்ணத்தில் உணர்வடைந்து அது சென்சார் பண்ணப்படுகிறது. அந்த எண்ணத்தை விட்டு நீங்கள் வெளியே வர உதவி செய்கிறது. தேவனுடைய உதவியை நாடுகிறது, தேவ பிரசன்னத்தை நாடுகிறது. இப்படிப்பட்ட விதத்திலே இயேசு கிறிஸ்து நமக்குள் இருக்கிறாரா இல்லையா என்பதை நாம் கண்டுபிடித்து விட முடியும்.
இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரா இல்லையா என்பதை எப்படி கண்டுபிடிக்கலாம் என்றால், இன்னும் ஒரு விதத்தில் கண்டுபிடிக்கலாம். இயேசு கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமான காரியம் எது என்பதை தேடுவார்கள். இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் ஒருபோதும் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் தேவனுக்கு உட்பட்டவர்களாய், தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே ஆர்வமும் விருப்பமும் வாஞ்சை உள்ளவர்களாய் இருந்து தங்களுடைய வாழ்க்கையை கட்டமைத்து கொள்ளுவார்கள். இவ்விதங்களிலே இயேசு நமக்குள்ள இருக்கிறாரா இல்லையா என்பதை கண்டுபிடித்து நம்மை பரிசோதித்து பார்த்து கர்த்தர் பக்கமாய் திரும்புவோம். தேவன் நம்முடைய வாழ்வுக்கு தேவையான கிருபைகளை, நன்மைகளை தந்து நம்மை நடத்துவாராக. அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கிறிஸ்து எனக்குள் வாழ்வதை கண்டுபிடித்து அடையாளம் கண்டு வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்தருளும். நாங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் தேவனுக்கு உட்பட்டவர்களாய், தேவனுக்கு பிரியமான காரியங்களை வாஞ்சிக்கிறவர்களாய் இருக்க எங்களுக்கு கிருபை தந்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். God bless you.